ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெழுவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 27ஆம் நாள் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து நாம் இந்த இறையருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இன்றைய தினம் இந்த சிவனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த பட்சவாரியான விரதம், பூர்வபக்ஷம் அபரபக்ஷம் என்று 2 பட்சங்களிலும் இந்த பிரதோஷ விரதம், இவ்வாறு இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள், நந்தியம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கலந்து இறையருளை பெறுவதோடு அந்த நந்தியம்பெருமானத்திலே இந்த தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த 2 கொம்புகளுக்கு நடுவிலே, நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதும், சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே பிரதட்சணம் வந்து வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்போடு கூடியது இந்த பிரதோஷ கால விரதம். அதேபோல் நமக்கு நாளைய தினம் இந்த மாசி மாதத்தினுடைய மாக நட்சத்திரம், மாசி மகம், பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே உள்ள அம்பாள் சன்னிதானங்களிலே இந்த உற்சவங்கள், இது பொதுவாக 25 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 10 நாள் உற்சவங்கள் என்று ஆரம்பமாகி நடைபெறுகின்ற வகையிலே இந்த மாசி மகத்திலே தீர்த்த உற்சவம் ஒரு சிறப்பை தருவது. இப்பலங்களிலே மாசி மகத்திலே தேர் உற்சவம், மறுநாள் பருவத்திலே தீர்த்தம் என்றிருக்கும், பௌர்ணமியிலே தீர்த்தோற்சவம். சில ஆலயங்களிலே மாசி மகத்திலே தீர்த்தோற்சவம், முதல் நாள் தேருற்சவமாக இருக்கும். இவ்வாறு அந்த சிறப்பான நிறைந்த நாட்களிலே இந்த பூர்த்தியாக உற்சவங்களை கொண்டதாகிய இந்த மாசி மகம், மாசி பௌர்ணமி நாட்களிலும் நாமும் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதோடு நாம் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். வயதான காலத்திலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நமக்கு இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் இறங்கி வந்து நமக்கு ஆசி பண்ணுவான். எப்போ நாம் கோயிலுக்கு போகாவிட்டாலும் வயதான பெற்றோர்களை யாரெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களை நாடி இறைவன் இறங்கி வருவானாம். அவ்வாறு அந்த இறையருளையும் நாம் பெறுகின்ற வகையிலே இன்று பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தியை வழிபாடு செய்து நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களை உதாசீனம் செய்யாமல்
பாதுகாத்து அரவணைத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும். காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.